ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலும் சுவிசேஷ பயணத்திற்குள்ளாய் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு மிகுந்த நற்கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்காக தான் உருவாக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்ப ஒரு சபை போதகரோ, சபை ஊழியரோ, சபையினுடைய விசுவாசியோ, மூப்பரோ எப்படி கனி கொடுக்கணும்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அவரே தாறுமாறா இருந்தா அவரை பார்த்து வளர விசுவாசி எப்படி இருப்பாங்க? ஒரு பெற்றோர் ஒழுங்கா இருந்தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க இல்லைங்களா? பெற்றோரே தாறுமாறுன்னு வைங்க, அப்ப எப்படி இருக்கு வாழ்க்கை? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அப்ப தானாய் கனி கொடுக்க மாட்டாது. யோவான் 15:4 சொல்லுகிறது. அதே 15:4 எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவரோடு பின்னி பிணைந்து இருக்கிற வாழ்க்கை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 சொன்னாரு. அப்படி என்றால் ஆண்டவரும் இணைந்திருப்பது, தன்னிச்சையாய் செயல்படுவது அல்ல. நம் கனி கொடுக்க ஆண்டவர் செய்வது என்ன செய்யறாரு? ஏசாயா 5:2 பாருங்களேன். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நல்ல திராட்சை தரும் என்று காத்திருந்தார். என்னை சுத்தி வேலி அடைக்கிறாரு, எனக்கு எல்லா விதமான ஓரத்தை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கிறாரு இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும் இல்லையா? அதை மறந்து தாறுமாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல. அதான் முக்கியம் பாருங்க. ஏன்னா நாம் தம் கனியை தன் காலத்திலே கொடுக்கணும் பாருங்க. எப்பவுமே அந்தந்த காலத்துல அந்த கனியை கொடுக்கணும். அதான உண்மை, முக்கியம், தேவை அதுதானே. சங்கீதம் 1:3 சொல்கிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க தொட்டது தொடங்கணுமா? அவ என்ன பண்ணணும்? இதுதான் ரகசியம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு வசனத்தின் வழியிலே, வசனத்தின் வழியாய், வசனத்திலே இன்னும் அதிகமாய் ஆழமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. அப்படின்னா உங்களுக்கு வயசு இருக்கும்போது, வாய்ஸ் இருக்கும்போது, அன்பு இருக்கும்போது, ஆதரவு இருக்கும்போது, படிப்பு இருக்கும்போது, பலம் இருக்கும்போது, அழகு இருக்கும்போது ஊழியம் பண்ணணும். எல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி பல்லு போய் நடக்க முடியல, ஆக முடியலன்னா ஊழியத்துக்கு போய் யார் உனக்கு கூப்பிட்டாப்ப? கவர்மெண்ட்டே வானான்னு தூக்கி போடுறான், அப்புறம் ஊழியத்துக்கு போறாராம். இருக்கிற வயசுல ஊழியத்தை செய். அப்படி எப்படி செய்யறது? அதுக்கு வேலையை விட்டு வர சொல்லல, ரிசைன்மெண்ட் வர சொல்லல. அந்த வேலையே ஒருத்தமா செஞ்சா ஊழியம் அது இல்லைங்களா? அரசாங்கத்தை வாங்குற சம்பளத்துக்கு 8 மணி நேரம் ஒழுங்கா செஞ்ச பெரிய விஷயம். அதான் சொல்றாரு, தன் காலத்தில் தன் கனியை மட்டுமல்ல முதிர் வயதிலும் கொடுக்க முடியும். சங்கீதம் 92:15 சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வயசு வரலாம் எப்பவுமே பாருங்களேன், ஆளுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு வசனத்தை படிப்பாங்க, சொல்லுவாங்க. அவங்க மூலியமா ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் ஏராளம். என் பிரசங்கத்தை ஒன்னு விடாம எழுதிடுவாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். முதிர் வயதிலும் கனி தந்து. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, உன் மனைவியும் கனி தருவாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அது? சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஹல்லேலூயா. அப்ப வறட்சியான காலம் என்ன பண்ண முடியும்? எரேமியா 17:8 சொல்கிறது, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா வசனத்துல பின்னி பிணைஞ்சு வாழும் பொழுது வேலையில்லாத சூழ்நிலை, வருமானம் சூழ்நிலை ஆண்டவங்களை போஷிப்பார். எலியாவை காகத்து கொண்டு போஷித்த தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறாரே. ஹல்லேலூயா. அப்ப இடைவிடாமல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எபிரேயர் 13:15 சொல்லுகிறது, உடைய நாமத்துக்கு துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலியமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும் பாருங்க. எண்ணி சொல்றது இல்லை. 1000 ஸ்தோத்திரம் 2000 ஸ்தோத்திரம் இல்லை, முடிஞ்சவர்னு சொல்லு. ஹல்லேலூயா. அப்பதான் ஆவியின் கனி வாழ்க்கையில காணப்படும். இந்த அற்புதமான நாளில ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு விச கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவன் எங்களோடு பேசின திருவார்த்தைகளுக்காக நன்றி. கேட்டு கீழ்ப்படியே கற்றுத்தாருங்க ஆண்டவரை. கேட்ட மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். தடைகளை முறித்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே தேவன் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.